தமிழகத்தில் மிக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும். எந்தெந்த மாவட்டங்களில் பலத்த மழை பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. மிக கனமழையெல்லாம் வருமாங்க? இருக்கிற நிலைமையை பார்த்தா எங்களுக்கு சாதாரண ஒரு லேசான மழையே வருமான்னு எங்களுக்கு தெரியல. நீங்க வேற மிக கனமழைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பலர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நமக்கு மழை உண்டு. கடலோர பகுதிகளாகட்டும், அதே மாதிரி உள் மாவட்ட பகுதிகளிலும் மழை வாய்ப்பு என்பது மிக நிச்சயமாக துல்லியமாக நமக்கு பதிவாகும். பெரும்பாலான இடங்களில் பகல் நேரங்களில் வெயிலின் ஆட்டம் மிக அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனால் உறுதியாக கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக நமக்கு பதிவாகும். அதில் எந்தெந்த மாவட்டங்களில் வலுவான கனமழை இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் கடைசி வரைக்கும் கொஞ்சம் வானிலை அறிக்கையை கேட்டிங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் எப்போ எந்த தேதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, எதனால் இந்த மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் அப்படின்னா, மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே தமிழகத்திலும் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது பதிவாகும். நமக்கு ஒரு 12 மாவட்டங்கள், அதிகபட்சம் ஒரு 10லிருந்து 12 மாவட்டங்கள் வரைக்கும் மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அதில் ஒரு 6-7 மாவட்டங்களில் வலுவான கனமழையானது ரொம்பவே தீவிரமாக நமக்கு பதிவாகும். அப்போ தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலும் கடுமையான கனமழையானது உறுதியாக புரட்டி போடும். ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கிறோம். ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இனி வரப்போகிற நாட்களிலும் ஒரு தொடர் மழை பொழிவானது உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் பகுதிகள், காட்பாடி, குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, ஆம்பூர், ராணிப்பேட்டை, கலவாய், செம்மேடு போன்ற இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். ஏன்னா இதுவரைக்கும் பகுதியாக 1 சென்டிமீட்டர் அல்லது 2 சென்டிமீட்டராக மழை பதிவாயிட்டு இருந்தது. இனிமே நமக்கு அப்படி இல்லை. உள் மாவட்டத்தில், குறிப்பாக அது இந்த பகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் வலுவான கனமழை இருக்கும். போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி, செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், அவலூர்பேட்டை, திருவண்ணாமலை நகர பகுதிகள், சாத்தனூர் அணை, செஞ்சி போன்ற இடங்களிலும் பரவலாக வலுவான கனமழை பொறுத்தவரை திருவண்ணாமலை மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அதனால் பகலில் வெயிலை பார்த்துட்டு தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. இன்னும் இவ்வளோ வெயில் அடிக்குது, மழை வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பகல் நேரங்களில் இருக்கக்கூடிய வெயிலை பார்த்து தயவு செய்து எந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க நம்பிடாதீங்க. மழை வாய்ப்புகள் எல்லாம் இரவு நள்ளிரவில் தான் ரொம்ப தீவிரமாக கூடும். மேகக்கூட்டங்கள் வர தொடங்கியிருக்கு. இன்னும் நிறைய மாவட்டத்தில் கண்டிப்பாக மழை பெய்யும். கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க, எங்கள் ஊரில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. சென்னை போன்ற இடங்கள்லாம் கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே மழை பொழிவு தொடங்கி அதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் கணிசமாக நமக்கு இந்த கடந்த வாரங்களில் நம்ம தொடர்ந்து மழை பொழிவுகளும் பதிவாக ஆரம்பிச்சது. இன்னும் வலுவான கனமழைகள் கண்டிப்பாக மிரட்டும். குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டத்திலையும் வலுவான கனமழை இருக்குது. குறிப்பாக வட சென்னை மற்றும் தென் சென்னை 2 பகுதி, பெரம்பூர், ஆவடி, அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு, சென்னையில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம், சென்னை எக்மோர் போன்ற இடங்களிலும் வலுவான கனமழை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ரெட் ஹில்ஸு, அம்பத்தூர் இது போன்ற இடங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு இருக்கும். அதேமாரி தென் சென்னை பகுதிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல்வேறு இடங்களிலும் முழுவதுமாக பல இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகளும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம், பள்ளிப்பட்டு, அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர், வாலாஜாபாத், தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் அநேக இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். காஞ்சிபுரத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை இரவு நேரங்களில் வெளுத்து வாங்கும். பகல் நேரங்களில் பார்த்தா மழையே இல்லாத மாதிரி அமைதியாக இருக்கும். இரவு நேரங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகளும் தொடர்ச்சியாக எதிர்பார்க்க முடியும். அப்போது வட தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக சேலம் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை உண்டு. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள்
எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சேலம் மாவட்டங்களில் தம்மம்பட்டி, ஓமலூர், தலைவாசல், ஆத்தூர், அதைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்காடு, எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இளம்பிள்ளை, நாமக்கல், மோகனூர், ராசிபுரம், திருச்செங்கோடு, அதைத் தொடர்ந்து கரூர் மாவட்டங்கள் தோகைமலை, பஞ்சப்பட்டி, ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி, நம்பியூர், அதுக்கப்புறம் சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர், அவினாசி, பல்லடம், காங்கேயம், பல்வேறு இடங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் இந்த உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் இரவு நள்ளிரவு நேர மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க, போதுமானதாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு நாளிலும் நமக்கு வந்து நிறைய மாவட்டங்களில் மழை பொழியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சில மாவட்டங்கள் 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் வரையும், சில மாவட்டங்கள் 4 சென்டிமீட்டர்லேருந்து 7 சென்டிமீட்டர் மழை வரையும் இன்று அல்லது நாளைக்குள்ளாக நமக்கு பதிவாகிரும். பெரும்பாலும் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் இந்த மழை பொழிவுகள் உறுதியாக நமக்கு பதிவாகும். டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் கொஞ்சம் இடத்துல தான் நமக்கு மழை பெய்யும், நிறைய இடத்துல மழை எதிர்பார்க்க முடியாது. டெல்டா மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறையில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக மிதமான மழை தான். ரொம்ப தீவிர மழை நம்ம டெல்டாவில் எதிர்பார்க்க முடியாது, ஓரளவு மிதமான மழை பதிவாகும். தென் மாவட்டத்திலையும் அதே மாதிரி தான். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் பகுதியாக நமக்கு மிதமான மழையாக தான் இருக்குமே தவிர மிக மிக வலுவான கனமழை பொழிவுகள் கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாவட்டங்கள் கடலோரங்களும் உள் மாவட்டங்கள் தான். சற்று நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே நமக்கு பெரும்பாலான இடங்களில் விட்டு விட்டு நமக்கு கனமழைக்கான வாய்ப்புகளையும் தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் நமக்கு லேசான மழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையுமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பகுதியாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே தென் மாவட்டங்களில் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய இடங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமடையும். டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரம் மழை வாய்ப்பாக மட்டும் எதிர்பாருங்க. பகல் நேரங்களில் வெயில் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். மதுரை, திண்டுக்கல் போன்ற இடங்களில் 40 டிகிரி செல்சியஸ் அல்லது 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை இங்கெல்லாம் வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பகல் நேர வெப்பநிலை சற்றே உங்களுக்கு தீவிரமாகவும் தென் மாவட்டங்களில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற இந்த மலைப்பகுதிகளில் வலுவான கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையும், ஜூலை முதல் வாரத்தில் தேனி, தென்காசியில் கொஞ்சம் வலுவான கனமழை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தேனி மாவட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வறண்டு போயிட்டே இருக்குது, தென்காசி மாவட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வறண்டு போயிட்டே இருக்குது, போகிற போக்க பார்த்தா எங்கள் ஊர் தான் முதல் வறட்சின்னு சொல்லி அறிவிப்பாங்க போல இருக்குது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தியிருந்தீங்க. தேனி மற்றும் தென்காசி பொறுத்த வரைக்கும் ஜூன் 28, 29 தேதிகளில் நமக்கான கணிசமாக ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையும், ஜூலை முதல் வாரங்களிலும் ஆங்காங்கே நமக்கு வலுவான மழை பொழிவும் எதிர்பார்க்க முடியும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் விட்டு விட்டு மிதமான மழை தொடரும். கோயம்புத்தூர் தெற்கு, நீலகிரி மேற்கு பகுதிகளில் வலுவான கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரை மாவட்டத்தில் 39 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்தவரை வேதியரேந்தல் 4 சென்டிமீட்டர், புல்வாய் கரை பகுதிகள் 4 சென்டிமீட்டர், திருப்புவனம் 3 சென்டிமீட்டர், ஈரோடு மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர், ஊத்து பகுதிகளில் 3 சென்டிமீட்டர், வால்பாறையில் 2 சென்டிமீட்டர், உத்திரமேரூர் 2 சென்டிமீட்டர், அவலாஞ்சி 2 சென்டிமீட்டர், சோலையாறு 2 சென்டிமீட்டர், திருமங்கலம் 1 சென்டிமீட்டர், கவுந்தம்பாடி 1 சென்டிமீட்டர், மொடக்குறிச்சி 1 சென்டிமீட்டர், பெரியாறு, தேனி மாவட்டங்களில் 1 சென்டிமீட்டரும், அருப்புக்கோட்டை, விருதுநகரில் 1 சென்டிமீட்டர், தக்கலை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. இன்று முதல் படிப்படியாக நமக்கு இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் மழை பொழிவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.